தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செண்பகவல்லி கால்வாய் தொடர்பாக தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய சந்திப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல விஷயம்தான். சமீபத்தில் சிவகிரியில் அண்ணன் பூமிநாதன் வீட்டில் முதல் கூட்டம், அதற்கு அடுத்தபடியாக தென்மலையில் ஒரு பெரிய கூட்டம், அதுக்கு பிறகு நேற்றுக்கு கரிவலவந்தநல்லூரில் ஒரு விவசாயிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வேலை நடந்துகிட்ருக்கு. நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏனென்று கேட்டால், நான் பிறந்த மாவட்டத்தில் ஓடக்கூடிய அந்த அந்த தண்ணீர், செண்பகவல்லி தண்ணீர் என்பது அது ஓடும்போது எனக்கும் பெருமை தான். என்னுடைய சொந்தக்காரர்களும் என்ன பச்சை தமிழர்களான என்னுடைய சொந்தக்காரர்கள் அந்த பாசன பரப்பிலே லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள். அது ஒரு வகையில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் இது என்ன மாதிரியான சிக்கல்ல அந்த செண்பகவல்லி இருக்குன்னு நம்ம விவசாயிகள்கிட்ட சொல்லணும். அது இங்கே பிரதான தேவையாக இருக்கு. என்ன மாதிரியான சிக்கலுக்குள் அது உள்ளாக்கப்பட்டிருக்கிறது செண்பகவல்லி கால்வாய் மேலே உச்சியில் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? விவசாயிகள்கிட்ட சொல்லணும், வெளிப்படையாக பேசணும். கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ஏற்கனவே இந்த தண்ணி வருமா வராதா, நீர்த்து போய்விட்டது, பொய்த்து போய்விட்டது என்று சொல்லி என்ன அந்த செண்பகவல்லி கால்வாய் பாசன பரப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த மறந்து போயிட்டான், அந்த கால்வாயவே மறந்துட்டான். அதற்கு பின்னால் இப்போ ஒரு வேகம் கிளம்பி இருக்கிறது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து கூட அதை கேரளா அமல்படுத்தவில்லை என்கிற இடத்திலிருந்து நான் தொடங்குகிறேன். அதான் உண்மை. விவசாயிகளை கூட்டுறோம், ஆர்வத்தோடு வர்றாங்க, ஆயிரக்கணக்கில் வர்றாங்க, வந்துட்டு இந்த தண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற வாக்குறுதியை நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பல முகாந்திரங்களிலே நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எனக்கெல்லாம் ஒரு குறை இருக்குது. என்னெல்லாம் யாரும் கூப்பிடல, இந்த கூட்டத்துக்கு யாரும் கூப்பிடல. ஆனால் அந்த செண்பகவல்லியை குறித்து நான் 10-20 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், பல தளங்களில் விவாதத்துக்கு உட்படுத்தியிருக்கிறேன். ஆனாலும் எங்களுக்கெல்லாம் அழைப்பு இல்லை, வருத்தம் இல்லை எங்களுக்கு. ஆனால் அது அமைந்திருக்கக்கூடிய இடம் அந்த பெரியார் டைகர் ரிசர்வோட ஈஸ்ட் டிவிஷன் அப்படிங்கிறதுல இருந்து நாம் இந்த விவசாயிகளுக்கு சொல்லிக்கணும். அதை மறந்துடாதீங்க. தண்ணி வந்துடும், நாளை கழிச்சு காலையில் 8 மணிக்கு தண்ணி வந்துடும், நல்லா நான் உத்தரவாதம் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் அவ்வளவு சிக்கலை அங்கே கேரளா மாநில அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. இப்போ சமீப ஒரு 5 ஆண்டுகளில் 6 அமெண்ட்மெண்ட் இருக்கு இந்த டைகர் ரிசர்வ். என்ன அந்த டைகர் ரிசர்வ் என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, கட்டுமானங்களை அனுமதிப்பதில்லை ஒன்று. ரெண்டாவது, கேரளா போன்ற பிற்போக்குத்தனமான ஒரு ஸ்டேட்டு கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, முறையிட முடியாது. நோ அப்பீல் டு கேரளா, நடக்காது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா கேரளா நிறைவேற்ற விடுமா? விடாது. ஓப்பனாக சொல்கிறேன், கேரளா எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது, மாட்டான். அங்கே அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு. 2014 முல்லை பெரியாருக்கு ஜட்ஜ்மெண்ட், நாட்டு சிங்கிள் ஜட்ஜ், ஒரு பெஞ்ச், அரசியல் சாசன பெஞ்ச் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறான். அதற்கு முன்னால் 2006 ஒரு தீர்ப்பு, 2014 ஒரு தீர்ப்பு. ஆனால் 2014 கொடுத்த தீர்ப்பை எப்போ அமல்படுத்துகிறோம்? வெறும் 136 அடியிலிருந்து 142 அடியாக தண்ணியை உயர்த்தலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னது 2014. தீர்ப்பை எப்போ கேரளா அமல்படுத்தினா 2018. அது தண்ணியை விடுறதுக்கு மட்டும்தான். அந்த 5 அடியை கூட்டுறதுக்கு அனுமதிச்சான், மரத்தை வெட்ட அனுமதிக்கல, மராமத்து வேலைக்கு அனுமதிக்கல, எதற்குமே அனுமதிக்கல. அப்போ சுப்ரீம் கோர்ட் போட்ட ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு? கேரளா செக்ரட்டரியேட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அணையில் தண்ணி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு, கேரளாவுக்கு இப்போ உபரி நீர் கேரளாவுக்கு திறக்கிறோம். எல்லா நடைமுறையும் அங்கு இருந்தும் கூட ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு கேரளா 1000 விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க மாட்டேன். ஆனால் செண்பகவல்லியில் கை வைக்க விடுவானா? கோர்ட்டுக்கு போனால் நடக்காது. கேரளா மாநிலத்திட்ட போய் நம்ம பேச முடியாது. காரணம் சொல்லுவான், தேசிய புலிகள் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த பகுதி இருக்குன்னு சொல்லுவான். அப்போ என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம் முன்னால் இருக்கிறது. கேரளாவில் கிஃபா, கேரள விவசாயிகள் சங்கம், நல்லவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்ம பாசன பரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகள், நம்ம பாசன பரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அதான் முக்கியம். 2 சங்கங்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி இந்த தண்ணியை கீழே இறக்குனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து மலையாள விவசாயிகளிடத்திலே, மலையாள மக்களிடத்திலே ஒரு தெளிவை உண்டாக்கவில்லை என்று சொன்னால் செண்பகவல்லி தண்ணி என்ன செய்யறது, கீழே வர்றது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இங்கே அச்சங்கோயிலில் நம்ம அச்சங்கோயில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு
அடவினேனார் கோயில் அணைக்கட்டை கட்டும்போது இப்போ சமீபத்தில் செத்து போன அச்சுதானந்த கடப்பாரம்பட்டியோட டேமுக்கு வந்தார். மறந்துட வேண்டாம். தண்ணியை கடலுக்கு விட்டால் விடுவோமே தவிர இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோங்கிறதுல பிறந்த பிள்ளையிலிருந்து எல்லா பேரும் அங்கே சரியாக இருக்கான். அதனால் என்னுடைய கருத்து அல்ல, இங்கே இருக்கக்கூடிய நல்ல விவசாயிகளுடைய கருத்து, செண்பகவல்லி கால்வாய்க்கு நம்ம கூட்டம் போடுறதெல்லாம் சந்தோஷம். ஆனால் தண்ணியை கொண்டு வருவதற்கான முயற்சியை ஒரு குழு முன்னெடுக்க வேண்டும். அதான் என்னுடைய பிரதானமான கோரிக்கை. அது அல்லாமல் விவசாயிகளை வாங்க கூட்டத்தை போடுவோம், தண்ணி வரும், தண்ணி லேட்டாகும், தண்ணி வராது அப்படின்னு விவாதிப்பதற்குண்டான எந்த வேலையும் நாம் செய்கிறது சரியாக இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நீண்ட அனுபவம் இருக்குது எங்களுக்கு கேரளாவோட. தண்ணிக்கு 22 ஆண்டுகளாக அந்த களத்தில் நிற்கிறேன். தெரியும் கேரளா என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். நீங்கள் சர்வதேச கோர்ட் இருக்கக்கூடிய ஹேக்குக்கு போனால் கூட என்ன செய்யாது, கேரளா செவி சாய்க்க மாட்டார்கள். இல்லாட்ட நாம கட்டின அணை நெய்யாற்றிங்கிற அணை தண்ணி வரல, 2008 நிப்பாட்டி போட்டான். நெய்யாற்றிங்கிற இடதுகரை கால்வாய் அடைக்கப்பட்டது. ஒரு நம்ம கட்டின அணை, மலம்புழா அணை யார் கட்டினா? பாலக்காடு மாவட்டத்தில் நாம கட்டினோம். ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரல. பவானியை மறிப்போம்ங்க, சிறுவானியை மறிப்போம்ங்க. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் 30 டிஎம்சியை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு காத்திருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ செண்பகவல்லி கால்வாயில் வாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளே வாங்கப்பா, வந்து கட்டிக்கோங்க, தண்ணியை கீழே எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பிஜேபியும் அங்கே என்ன செய்கிறாங்க? ஓரணியில் நிற்கிறார்கள். அதனால் விவசாயிகளை நாம் கூட்டுவதற்கு முன்னால் மிகச் சரியான முன் யோசனையை நாம் எடுத்து வைத்து கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும்? விவசாயிகளை கூட்ட வேண்டும். அப்பாவிகள் இந்த விவசாயிகள். அதனால் என்ன செய்யாதீங்க, ஒரு உத்தரவாதம் கொடுக்காம களத்தில் நின்றா கோர்ட்டுக்கு போனால் வேலை நடக்காது. நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். கேரள விவசாயிகளோடு கேரளாவிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இங்கே இருக்கக்கூடிய நல்ல விவசாய சங்க தலைமைகள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தண்ணீரை கொண்டு வருவதற்குண்டான ஒரே வாய்ப்பு தான் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன்.